வெல்கம் யூஎஸ். இந்த வீடியோல நம்ம டாப் 5 ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கிற எல்லா மூவிஸ்மே தமிழ் டப்பிங்லயும் அவைலபிள் இருக்கு. சோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்க மூவி பிளைண்ட் வார். இந்த படத்தோட டைரக்டர் சி காங் ஹூ. இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கப்பிள்ஸ் கோர்ட் ரூம்ல ஷூட் அவுட் நடத்துறாங்க. அப்போ பாதுகாப்புக்காக இருந்த ஸ்வாட் டீம் சேர்ந்த நம்ம ஹீரோ அந்த ஷூட் அவுட்டை தடுக்க ட்ரை பண்றாரு. அந்த ஃபைட்ல நம்ம ஹீரோக்கு இன்ஜுரி ஆகி அவரோட கண் பார்வை பறி போகுது. இப்ப நம்ம ஹீரோவை அவரோட பொண்ணு தான் பத்திரமா பாத்துக்கிறா. ஆனா ஒரு நாள் அவரோட பொண்ணை ஒரு கேங் கிட்னாப் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக களத்துல இறங்குறாரு. இவர் பிளைண்டா இருந்தும் பல சவால்களை எதிர்கொண்டு எப்படி அவரோட பொண்ணை கண்டுபிடிக்க போறாருங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல வர ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸுமே தாறுமாறா இருந்தது. அதுக்கு மெயினா ஆக்ஷன் கொரியோகிராஃபி டீம் தான் காரணம். அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அடுத்து ஹீரோ ரோல ஆக்ட் பண்ண ஆண்டியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எக்ஸலென்ட்டா இருந்தது. இந்த மூவில தமிழ் டப்பிங் இருக்கும் ப்ராப்பரா லிப்சிங்கோட சூப்பராகவே பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஆக்ஷன் சீன்ஸ் நிறைஞ்ச ஒரு த்ரில்லர் மூவி தான் இந்த பிளைண்ட் வார். சோ இந்த படத்தை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி காப் ஷாப். இந்த படத்தோட டைரக்டர் ஜோ கார்னஹான். இந்த மூவி 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல டெடிங்கிற ஒரு ஆளை ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் கொல்றதுக்காக ஃபாலோ பண்றான். இதை தெரிஞ்சுக்கிட்ட டெடி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சின்ன டவுன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பு பண்ணிட்டு அரெஸ்ட் ஆகுறாரு. அதே மாதிரி அந்த கில்லரும் ஒரு சின்ன கிரைம் பண்ணிட்டு அதே ஸ்டேஷன்லயே அரெஸ்ட் ஆகி டெடிக்கு எழுத்து செல்லிக்க வரான். இதுக்கப்புறம் டெடி தன்னோட உயிரை காப்பாத்த என்னவெல்லாம் பண்றாரு. இறுதியா அவர் அந்த கில்லரை சமாளிச்சு அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாரா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ஜெரார்ட் பட்லர், பிராங்க் கிரில்லோ அண்ட் ஆக்சஸ் லோடன் இவங்க 3 பேர் தான் மேஜர் ரோல ப்ளே பண்ணிருக்காங்க. இவங்க 3 பேரோட ஆக்டிங்குமே எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராகவே இருந்தது. அதுலயும் குறிப்பா ஆக்சஸ் லோடர் போலீஸ் ஆஃபீஸர் ரோல்ல ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. மெயினா அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க்லாம் அல்டிமேட். எந்த ஒரு இடத்துலயுமே அவ்வளவா லேக் இல்லாத மாதிரி தான் படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸ்டோரி வைஸும் செம இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சோ தமிழ் டப்பிங்ல இருக்கிற ஒரு ஒர்த்தான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் இந்த காப் ஷாப். இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி தி ஈக்குவலைசர் 3. இந்த படத்தோட டைரக்டர் ஆண்டனி ஃபுக்வா. இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ராபர்ட் மெக்கால் ஒரு கேங்ஸ்டர் டீமோட ஃபைட் பண்றாரு. அப்போ ஒருத்தன் இவரை ஷூட் பண்ணிடுறான். உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்த இவரை சவுதர்ன் இட்டாலியை சேர்ந்த மக்கள் காப்பாத்தி குணப்படுத்துறாங்க. ஆனா அந்த மக்களை சிசிலியன் மாஃபியா கேங் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மக்களை காப்பாத்த என்னவெல்லாம் பண்றாரு. இறுதியா அந்த மொத்த கேங்கையும் ஒரு போட்டு தள்ளினாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நம்ம டென்சல் வாஷிங்டன் தான் ஹீரோ ரோல ப்ளே பண்ணிருக்காரு. போன 2 பார்ட் போலயே இந்த மூவிலையும் அவரோட ஆக்டிங்ல எந்த ஒரு குறையுமே இல்ல. சிங்கிளாவே மொத்த படத்தையும் ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. ஆனா ஒரு சில இடங்கள்ல லேக் ஆன மாதிரி தான் இருந்தது. அதுக்கான ரீசன் இதுக்கு முந்தின பார்ட்டோட சக்சஸ் தான். அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்ததால ஏதோ டைரக்டர் மிஸ் பண்ணிட்டாரோங்கிற ஃபீல் தான் எல்லாருக்குமே வந்திருக்கும். அதை மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தா படம் இன்னும் ஒரு படி மேல இருந்திருக்கும். மத்தபடி உங்க ஃப்ரீ டைம்ல என்ஜாய் பண்ணி பாக்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த ஈக்குவலைசர் 3. அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி ஆனா. இந்த படத்தோட டைரக்டர் லுக் பெசன். இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் ஆனா ஒரு ரஷ்யன் சீக்ரெட் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் இவங்க அந்த ஏஜென்சில சேர்ந்திருப்பாங்க. ஆனா அந்த ஏஜென்சி நிறைய டார்கெட்ஸ் அண்ட் மிஷின்ஸை கொடுத்து ஆனாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது அங்க இருந்து தப்பிக்க நினைச்சவங்க சிஏ ஏஜென்சில போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ சிஏ ஏஜென்சி இவங்களை டபுள் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ண சொல்றாங்க. அப்படி சிஏ சொல்ற வேலையை செஞ்சா கொஞ்ச நாளே நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இந்த ஸ்பை ஏஜென்ட் லைஃப்ல இருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதனால நம்ம ஆனா எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, இறுதியா அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு நார்மல் லைஃப்க்கு திரும்ப போனாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. லூசி மூவியை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தை பார்த்தா ஒரு லேடி வெர்ஷன் ஆஃப் ஜான் விக் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படத்துல ஆக்ஷன் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் தாறுமாறா இருந்தது. கூடவே படத்துல கேரக்டர் டிசைனும் நல்லாவே பண்ணிருக்காங்க. ஹீரோயின் ரோல ப்ளே பண்ண சாசா லோஸோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல். சோ ஒரு ஒர்த்தான மூவி. ஆனா படத்துல ஒரு சில அடல்ட் கண்டென்ட் வரதால ஃபேமிலியோட அந்த படத்தை பார்க்க வேண்டாம். 18+ இயர்ஸ் மட்டும் தனியா பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி தி பீ கீப்பர். இந்த படத்தோட டைரக்டர் டேவிட் ஆயர். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சரோட $2 மில்லியன் ஒரு குரூப் ஆன்லைன்ல ஸ்கேம் பண்ணி திருடிறானுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜேசன் ஸ்டேத்தம் அந்த குரூப்பை கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுக்க களத்துல இறங்குறாரு. ஒரு சாதாரண பீ கீப்பரா இருக்கிற நம்ம ஹீரோ எப்படி அந்த குரூப்பை கண்டுபிடிச்சு ரிவெஞ்ச் எடுக்க போறாருங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. நம்ம ஜேசன் ஸ்டேத்தம் மூவிஸை விரும்பி பாக்குறவங்களுக்கு இந்த பீ கீப்பர் ஒரு செம ட்ரீட்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சிங்கிள் ஹேண்டடா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்
எபிசோட்ஸ்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல டாப் நாச்சா இருந்தது. படத்துல ஒரு சில சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் இருக்கு, அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்கிரீன் பிளே அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கும் சூப்பராகவே பண்ணிருக்காங்க. சோ நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான் இந்த பீ கீப்பர். அதோட படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. டோன்ட் மிஸ் இட். The money is going all over the world to people in finance, even government. சோ அவ்வளவுதான் இன்னைக்கான டாப் 5 வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து வேற எந்த கேட்டகரியில நாங்க டாப் 5 வீடியோ போடணும் நீங்க இருக்கிறத கமெண்ட் சொல்லுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன்.